இங்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ஒரு பழைய கார வாங்குறான். அந்த கார விக்கிறவரும், நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, எதுக்குப்பா இந்த கார வாங்குறீங்கன்னு கேட்கறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த கார்ல தான் இவனுக்கு பெரிய ஃபிளாஷ்பேக்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார வாங்கிட்டு ஹீரோ ஒருத்தர் வீட்ல தங்குவாரு. அவரோட வீட்டுக்கு போறாங்க. தென் அவர்கிட்ட இந்த காரை காமிச்சிட்டு நான் ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு கிளம்புறான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல அவங்க அப்பா பிடி மாஸ்டரா இருக்கும்போது ஃபுட்பால் கத்து கொடுப்பாரு. ஆனா இவனுக்கு ஒழுங்கா விளையாட தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு தான் நீ பிறந்தியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவனுக்கு முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்துறாரு. தென் இவன் ஒழுங்கா விளையாட மாட்டான். அந்த காருக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு வெளியே நாயை அவுத்து விட்டுறாரு. இவனும் பயத்துல அந்த காருக்குள்ளே இருந்துடுறான். ஆனா அந்த பையன் இப்ப வரைக்கும் இவனுக்கு போகாம தான் இருக்கு. சோ இந்த காரை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட காமின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு நடுக்காட்டுல கார் சடனா நின்னுடுது. திரும்பவும் அதே மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க அம்மாவே நேர்ல வந்து எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருந்தா எப்பதான் நீ தைரியமா இருப்பேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டதுமே தான் இவனுக்கு தைரியம் வருது. சோ இப்ப காரை ஓட்டிட்டு போய் அவங்க அப்பா பாக்குறான். பார்த்தா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பெத்து வச்சிருக்காரு. இவன மாதிரி அந்த பையனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். தென் போகும்போது என்ன மாதிரி அந்த பையனை பயப்பட வச்சு வளர்க்காதீங்கன்னு சொல்றான். ஆனா இவரு அது பயம் இல்லை, என் மேல வச்சிருக்க மரியாதைன்னு சொல்றாரு. அண்ட் சின்ன வயசுல எங்க அம்மா பார்த்து இவன் எனக்கு தான் பொண்ணாங்கன்னு கேட்டீங்களா, அது கரெக்ட் தான். நான் உங்களுக்கு பிறக்கல, மோகன்ற ஒருத்தர் தான் பொண்ணு. அதை சாகும் போது எங்க அம்மா என்கிட்டயே சொன்னாங்க, அவர் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே கோவத்துல வேகமா வண்டி ஓட்டிட்டு போறாரு. பிரேக் ஃபெயிலியர் ஆகி தண்ணியில விழுந்துடுறாங்க. அவங்க அப்பா மட்டும் இறந்துறாரு. இவன் மட்டும் பழச்சிக்கிறான்.